நான் இப்ப சொன்னது ரிவ்யூ இல்ல, இப்ப நான் சொன்னது விடுதலை படத்தோட என் வயிற்றுல சொல்றேன், என் மனசாட்சியை தொட்டு சொல்றேன். அடுத்த ஸ்டேட் படத்துங்களுக்கு ஜாலியா போட்டு இருக்கீங்களா? நம்ம தமிழன் எடுத்த படம் வெற்றிமாறனோட தமிழன் எடுத்த படத்தை இந்த தங்கச்சி ரசிகர தங்கச்சி நன்றி, நன்றிமா தங்கச்சி, நன்றிமா, நன்றிமா. அதாவது நம்ம தமிழன் வெற்றிமாறன் அவர்கள் எடுத்த இந்த படத்தை உலக அளவுல பேசணும், புரியுதுங்களா? நீங்க வந்து ஆட்சி அதிகாரம் பணம் பலம் இருக்கிறத கூப்பிட்டு நீங்க வந்து அவார்டு கொடுத்துட்டு இருக்கீங்களா? விடுதலை 2 மாதிரி படங்களுக்கு கொடுங்க, புரியுதுங்களா? தமிழன் பெருமைப்படுத்துங்க, உலகம் பேசப்படுதுங்க. இளையராஜா அவர்கள் அப்படியே வாழ்ந்திருக்காரு படத்துல. இளையராஜா அவர்கள் மியூசிக் போட்டு 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 வாழ்ந்திருக்கிறாரு. கருப்பு கமலஹாசன், விஜய் சேதுபதி அவர்கள் வெப்பமான மொட்டை குண்டியோட நடிச்சிருக்காங்க. அதுல மொட்டை குண்டியோட நடிச்சிருக்காங்க. கமலஹாசனோட வருஷம் என்ன பண்ணாரு, 16 வயது நிலை. அதுல கோமத்தோட தான் நடிச்சிருப்பாரு. ஆனா விஜய் சேதுபதி இதுல மொட்டை குண்டியோட நடிச்சிருக்காரு. ஆண்டாளு அவ்வளவு சூரி, நீ வேற மாதிரி, புரியுதா? அப்புறம் இந்த படத்துல இன்டர்வல்ல ஜெய்வந்த்னு இன்டர்வல்ல ஒரு சாங் ஒண்ணு வச்சு ஒரு இன்டர்வல் முடிக்கிறாங்க. ரெண்டாள் மீஸ் எல்லாம் வச்சுட்டு ஹீரோ நடிச்சிருக்காருன்னு நினைக்கிறேன். பென்ஷனையா அதெல்லாம் நடிச்சிருக்காரு, சூப்பரா நடிச்சிருக்காரு ஜெய்வந்த். உங்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். அதே மாதிரி தானாக்காரன் டைரக்டர், அவர் பேர் என்னவா? தமிழரசன். அவர் சூப்பரா நடிச்சிருக்காரு. அவர் எண்டுல அவர் ஒரு வில்லனா மாறுறாரு, சூப்பரா இருக்கு. அப்புறம் இந்த 5 அடி கூட இல்ல சேத்தன், 5 அடி கூட இல்ல அந்தால 50,000 அடிக்கு நடிச்சிருக்காமா. அந்தால சூப்பரா நடிச்சிருக்காரு. இந்த படத்தை வந்து ஒரு கோர்வையா பார்க்கும்போது தமிழன் 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 அதை விட்டுட்டு போய் அடுத்த ஸ்டேட் படங்களுக்கு ஜாலியா போட்டுக்கிட்டே இருங்க. தமிழனை முன்னேற விடாதீங்க, சரியா? அடுத்த ஸ்டேட்டுக்கு போய் நல்லா ஜாலியா அடிச்சுட்டே இருங்க. புஷ்பா 1000 கோடி ஆக்குங்க, மஞ்சுமால் போய் 2000 கோடி ஆக்குங்க. நம்ம எல்லாரும் தமிழ் எல்லாம் நக்கிக்கிட்டே இருக்க வேண்டியதான். நம்ம ஒரு படமா செஞ்சுக்கிட்டே இருப்போம், நக்கிக்கிட்டே இருக்க வேண்டியதான். எல்லாரும் சொல்றீங்களா என்னன்னு? நீங்க ஒழுங்கா படம் எடுத்தா நாங்க வந்து அதை ஓட வைக்க மாட்டோமா அப்படின்னு. இப்ப சமீபத்துல போகும் இடம் வெகு தூரம் இல்லை அப்படின்னு ஒரு படம், விமல் படம் வந்துருந்துச்சு. அந்த படம் பாத்தீங்களா? சூப்பரான படம். அதை ஓட வச்சீங்களா? இல்ல, வயிறு எரியுது, ரிவ்யூ எடுக்க கூட வரல, வயிறு எரியுது. கோழி பொண்ணையும் ஏதோ செல்லத்துறைன்னு ஒரு படம், அப்படி ஒரு ஃபேமிலி படம். அந்த படம் பார்க்க வந்தீங்களா? இல்ல, ஜால்ரா போடுங்க, அடுத்த ஸ்டேட்டுக்கு ஜால்ரா போடுங்கயா. தமிழக கடைசி வரைக்கும் நக்க விட்டுக்கிட்டே இருங்க. வெற்றிமாறன்ற ஒரு சூப்பர் டைரக்டர், உலக அளவில் பேசப்படும். இந்த படம் ஜமான் கூட ஒரு படம் இருந்துச்சு, அந்த ஜமா படத்துக்கு கூட நேற்று அவார்ட்லாம் கொடுத்துருக்காங்க. அந்த படத்துக்கு ரிவ்யூ எடுக்க வச்ச நீங்க வந்தீங்களா? தரமான படங்களுக்கு அடுத்த ஸ்டேட் படத்துக்கு மஞ்சுமல் நீங்க சப்போர்ட் பண்ணிட்டு, புரியுதா? தமிழ வாயில சொன்னா பத்தாது.